பெருமழை வெள்ளத்தால் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உடைமைகளை இழந்து உணவின்றி பரிதவிக்கும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் குடும்பத்திற்கு பதவி பெற ஸ்டாலின் டெல்லி செல்வது மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்ட மக்களின் குமுறலை வெளிக்காட்டும் விதமாக தென்னகத்தை கைவிட்ட திமுக என்ற ஹேஷ்டேக் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், இதை பற்றி விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக மணிபாரதி, தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் மூழ்கி கிடக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மின்சாரமின்றி, உணவின்றி, தங்க வீடு இன்றி பரிதவிக்கும் மக்களுடைய கண்ணீர் என்பது வேதனை குரலாக 3 நாட்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விடியா திமுக அரசு அந்த மக்களுக்கு எந்தவித உதவிகளையும் செய்யவில்லை. மக்கள் கேட்பார் என்று நாதியற்று தீவுகளில் இருப்பது போல தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை முற்றிலுமாக துதைத்துவிட்டு தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்ட பொழுது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்ட மக்களை விடியா திமுக அரசு கைவிட்டது. அவர்களுக்கு எந்த விதமான ஒரு உதவிகளையும் செய்யாமல் இன்னும் கூட அந்த இயல்பு வாழ்க்கையில் இருந்து அவர்கள் மீளவில்லை. குறிப்பாக மீனவர் மக்களுடைய துயரம் என்பது படுதுயரமாக இருக்கிறது. இந்த நிலையில் தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் பெய்த மழை, அதன் மூலமாக ஏற்பட்ட வெள்ளம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமை, இவற்றின் காரணமாக மக்களுடைய துயரை துடைக்க இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் காலையிலேயே புறப்பட்டு களத்தில் நிற்கிறார். மக்களோடு மக்களாக பரிதவிக்கக்கூடிய மக்களினுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட போது கூட மிக்ஜாம்புயலுடைய துயரத்தை துடைப்பதற்காக முதல் ஆளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் நேரில் சென்று 2 கட்டமாக சூறாவளி பயணம் மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுடைய துயரை துடைத்தார். தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ள மக்களுடைய துயரை துடைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை, அந்தந்த பகுதிகளுக்கு அமைச்சர்களை, அதிகாரிகளை நியமித்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காமல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்காமல், குடும்பத்திற்கு பதவி பெறுவதற்காக இந்தியாவினுடைய கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தென்னையில் நிர்கதியாக நின்ற மக்களை கைவிட்டது போல தென் மாவட்டங்களில் அந்த தென்னகத்தையும் கைவிட்டிருக்கிறார்கள். தென் மாவட்ட மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் அவர்கள் தவறி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு குழந்தைகளோடு, நோய்வாய்ப்பட்டவர்களோடு, கர்ப்பிணி பெண்களோடு பரிதவிக்கக்கூடிய அந்த அவலக்குரல் என்பது மிக துயரமாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி, போர்வை, பிரெட்டு, பால், அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வழங்குவதற்காக இன்று களத்தில் நிற்கிறார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் என்று சொன்னால் அது அதிமுக தான் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு களத்தில் நேரடியாக வெள்ளத்தில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போர்க்கால அடிப்படையில் அங்கு இருக்கக்கூடிய மக்களை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறிப்பிடத்தக்கது. தென்னகத்தை கைவிட்ட திமுக களத்தில் நின்று மக்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அதிமுக இன்றைக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி.